நேற்று என்னோடய ஃபோனில் கால் பண்ணுற செட்டிங் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒரு வேளை நான் தான் கைப்பட்டு மாற்றிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்கில் போயிட்டு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். எப்படிடா இது மாறிச்சு என்னத்தை போட்டு அமுக்கி தொலைச்சேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே போய் நோண்டி பார்த்தேன். ஆனால் எது நோண்டினாலுமே மாறவே இல்லைங்க. ஐயோ என்னடா இது என்ன பண்ணி தொலைச்சோமோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபோனே ரெண்டாக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக நோண்டி பார்த்துட்டேன். ஆனாலும் எதுவுமே மாறவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது கால் ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயமே மறுநாள் தான் எனக்கு தெரியும். அதில் போய் கமெண்ட்ஸில் போய் படித்தா என் பசங்க தான் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என் பசங்க தான் ஃபோனு நோண்டி இந்த மாதிரி மாற்றிடுச்சு போல் அப்படின்ட்டு. ஒருவேளை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாமல் எடுத்து ஃபோனை நோண்டி ஏதோ தப்பு பண்ணிவிட்டு வச்சிட்ருப்பாளோ மாற்றிட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது தெரியாமல் வீட்டில் ஒரே சண்டை போட்டப்பா, பிடிச்சி எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுட்டோம்ப்பா, இது மாறின கதை நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு. நீ பாட்டுன்னு உன் பாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டீங்க. எல்லார் வீட்லேயும் உங்களால் சண்டை வந்துச்சுங்க. இந்த 2 நாளில் எல்லாரோட வீட்லேயும் இந்த ஃபோன்காரன் பண்ணதுனால எல்லார் வீட்லேயுமே சண்டை. இவனுக்கு தேவையா? ஒன்று மாற்றுறதா இருந்தால் முன்னாடியே சொல்லணும், இந்த மாதிரி அப்டேட் இருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு. அப்டேட் கொடுத்தவங்க ஃபோன் ஃபுல்லாக அப்டேட் கொடுக்காம வெறும் கால் ஸ்க்ரீனுக்கு மட்டும் எதுக்கு அப்டேட் கொடுக்கணும்? இது ஓகேங்க. இந்த ரியல்மி, விவோ, ஓப்போ, OnePlus இந்த மாதிரி ஃபோன்கள்லாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் ஆகிருக்கும். இதை மாற்றிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் பழைய ஸ்க்ரீனே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதே மாதிரியே உங்கள் ஃபோனில் பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பழைய ஸ்க்ரீன் வந்துடும். டாட்டா, பை பாய்.